ஒரு 9 விஷயத்தில் நாம் ஜெயித்து விடுவோம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் சில நேரத்தில் நமக்கென்று ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ வரும் பொழுது நமக்கு அந்த 9 விஷயங்களிலும் கிடைத்த வெற்றியை அந்த தோல்வியோ அல்லது அந்த அவமானமோ சாப்பிட்டு விடும். திருவாதிரைக்கு திருவோணம் 17வது நட்சத்திரமாகவும் புனர்பூசத்துக்கு அவிட்டம் 17வது நட்சத்திரமாகவும் வருகிறது. இது இந்த 8ஆம் ராசியில் பொதுவாக சந்திரன் இந்த 8ஆம் வீட்டை கடக்கும் பொழுது இதை சந்திராஷ்டமம். அப்போ அந்த ஒரு நாள் 2 நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய மன வேதனை இருக்கிறதே. நிறைய பேர் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மொபைல் ஆஃப் பண்ணி வைத்து விடுவார்கள். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் சூடாகத்தான் இருப்பார்கள், கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார்கள். இப்போ இந்த செவ்வாய் மிதுனத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் மிதுன ராசிக்காரர்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் உஷ்ணம் வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு முன்பு மார்கழி மாதம் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது அதில் கடைசியில் சில விவரங்கள் அடுத்த காணொளியில் வெளியிடுகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் மெயினான சில விஷயங்கள், கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு என்ன செய்ய போகிறது. ஒரு 10 விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா ஒரு 9 விஷயத்தில் நாம் ஜெயித்து விடுவோம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் சில நேரத்தில் நமக்கென்று ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ வரும் பொழுது நமக்கு அந்த 9 விஷயங்களிலும் கிடைத்த வெற்றியை அந்த தோல்வியோ அல்லது அந்த அவமானமோ சாப்பிட்டு விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரியாமல் நாம் வழுக்கி விழுந்து விடுவோம். இது ஒரு எதிர்பாராத சம்பவமாக இருக்கும். அது சிலருக்கு ஒரு எதிரி, ஒரு சத்ரு, ஒரு போட்டியாளர், இல்லைன்னா அவர் செய்த தவறுகளை பிரதிபலிக்கக்கூடிய கர்மா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இப்பொழுது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரை இந்த செவ்வாய் என்ற கிரகம் மகரமனையில் உச்சமடையும் பொழுது குறிப்பாக காற்று ராசிகளான மிதுனம், துலாம் மற்றும் கும்பத்திற்கு எதிர்பாராத சில திருப்பங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா கும்பமும் மிதுனமும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிதுனத்தை பொறுத்தவரை இது அஷ்டம செவ்வாய் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. இப்போ இங்கே செவ்வாய்ங்கிறதே ஒரு உக்கிரமான ஒரு வேகத்தை, ஒரு வெறித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறார். இப்போ மிதுன ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுனத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா மிருகசீஷம், பிறகு ராகுவுடைய திருவாதிரை, பிறகு குருவுடைய புனர்வசு நட்சத்திரங்கள் வருகிறது. இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 17வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீஷத்திற்கு உத்திராடம் 17வது நட்சத்திரமாக வருகிறது. திருவாதிரைக்கு திருவோணம் 17வது நட்சத்திரமாகவும் புனர்பூசத்துக்கு அவிட்டம் 17வது நட்சத்திரமாகவும் வருகிறது. இது இந்த 8ஆம் ராசியில் பொதுவாக சந்திரன் இந்த 8ஆம் வீட்டை கடக்கும் பொழுது இதை சந்திராஷ்டமம். அப்போ அந்த ஒரு நாள் 2 நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய மன வேதனை இருக்கிறதே. நிறைய பேர் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மொபைல் ஆஃப் பண்ணி வைத்து விடுவார்கள். நல்ல ஜோதிடத்தில் ஒரு லயம் இருக்கிறவர்கள் அந்த நாளில் முக்கியமான ஈவெண்ட்ஸோ இல்லை ஆஃபீஸ்க்கு நிறைய பேரை பார்ப்பதையெல்லாம் தவிர்த்து விடுவார்கள். இப்போ கிட்டத்தட்ட 40 நாட்கள் செவ்வாய் இந்த 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் மிதுன ராசிக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்தில் அமர்ந்து மிதுன ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது காலகட்டங்கள்ல பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் சூடாகத்தான் இருப்பார்கள், கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார்கள். இப்போ இந்த செவ்வாய் மிதுனத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் மிதுன ராசிக்காரர்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் உஷ்ணம் வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தானே சார் இந்த செவ்வாய்ங்கிறது மகரத்துக்கு வருது, இப்போ ஏன் சார் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு
அப்போ நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையோ இல்லை ஒரு ஃபைனோ அன்று நாம் செய்யக்கூடிய செயலால் கிடைப்பதில்லை. இப்போ நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருப்போம், நமக்கே தெரியாது, இன்னும் ஒரு மாதம் கழித்து நமக்கு அது பிரச்சனையாக வரும். இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இதுக்கு பரிகாரம், இதுக்கு கோயிலுக்கு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்வது இரண்டாம் பக்கம். அடிபட்டத்துக்கு பிறகு நம்ம காயத்துக்கு மருந்து போடுவது இரண்டாவது விஷயம். முடிந்தவரை அடிபடாமல் எவ்வாறு நாம் பார்த்து கொள்வது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், பட் ப்ரிகாஷன் இஸ் மோர் அக்செப்டபிள் தென் ப்ரிவென்ஷன். இப்போ எங்கே நாம் உஷாராக இருப்பது, எங்கே நாம் வழுக்கி விழுக போகிறோம் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காக பொதுநலன் கருதி வெளியிடப்படக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாயோட மிருகசீஷத்துக்கு உத்திராடம் என்கிறது சூரியனை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம். அப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திரம் சனியின் வீட்டில், அதன் மேல் செவ்வாயின் பயணம் என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பா அரசாங்கம் அதிகாரிகள் மூலமாக ஏதாவது ஒரு ஃபைனு இல்லை ஏதாவது ஒரு வயலேஷன், அதுக்கு நாம் போய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. சார், நான் வாட்டு வீட்டில் செவனேன்னு உட்காந்துருக்கிறேன் சார், எனக்கு எப்படி சார் ஃபைன் வரும், நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற 2 வீலரை ஒரு நபர் வாங்கிட்டு போகலாம். அவர் என்ன பண்ணலாம், ஒரு டிராஃபிக்கை வயலேஷன் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும், கேமரா இல்லை ரெக்கார்ட் ஆச்சுன்னா அந்த ஃபைன் உங்களுக்குத்தான் வரும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்டை கொடுத்துருப்பீங்க, ஒரு கூட்டத்தில் ஒரு அவசரத்தில் சில நேரத்தில் எக்ஸ்பைரி டேட் பார்க்காமல் கொடுத்திருப்பீர்கள். அப்போ என்ன ஆகும், அதற்குண்டான ஒரு என்கொயரியோ ஒரு ஃபைனோ கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தயாரிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு கலர்ஸ் சேர்த்திருப்பீங்க, அந்த கலர் பெர்மிட்டட் கலர் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ அரசாங்க அதிகாரிகள் தேடி வராங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு இருந்தால்தான் தேடி வருவார்களே தவிர பிரச்சனை இல்லை என்றால் வரமாட்டார்கள். ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் உங்களை விழிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ சம்பாத்திய காரகன் சூரியன். அப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக தொழிலாளர் உங்களிடம் ஃபோனில் உரையாடி கொண்டிருக்கிறார், நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பாஸை பற்றி நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பக்கத்தில் அந்த ஃபோன் காலை அவர் ரெக்கார்டு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கொலோக்கியலா உங்களுக்கு பிடித்ததை பிடிக்காததை நிறைய விஷயங்களை சொல்வீர்கள். கரெக்ட். செவ்வாய் 8ஆம் இடத்தில் உங்க நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷனோ ஒரு டெர்மினேஷன் லெட்டரோ ரெடியாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க உங்க மேனேஜ்மெண்ட்டை பத்தி போனில் தவறாக பேசி இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்கள் உங்களிடம் போட்டு காமிப்பார்கள். இப்போ உங்களுடைய சத்ருவை, உங்களுடைய எதிரியை நீங்களே உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக வரும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரும். அப்போ சந்திரனை குறிகாட்டக்கூடியது தான் அந்த திருவோணம். அப்போ வார்த்தைகளில் கூடுதல் கவனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் சந்திரன்கிறது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் போன்ற விஷயங்களில் நீங்கள் வார்த்தை பரிமாற்றம் செய்வது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு நபர்கிட்ட நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த பணத்தை அவர் நம்மிடம் கேட்கிறார். அது ஒரு தோல்வியோ அது ஒரு அவமானமோ கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, நாம் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறோமோ அந்த இடத்தில் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் அந்த பணத்தை கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு சங்கடமாகவும் ஒரு அவமானமாகவும் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது காணப்படும். அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவிட்ட நட்சத்திரம் 17வது நட்சத்திரமாக வருகிறது. இந்த நட்சத்திரத்தில்
ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது பிப்ரவரி 2nd வீக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிப்ரவரி 1st வீக் அண்ட் 2nd வீக் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நபர்கள், ஃபினான்ஸ் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நபர்கள், இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நிறைய இடங்களில் வயலேட் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு முடிந்தவரை வயலேஷன் இல்லாமல் நேர்மையாக நியாயமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதுதான் இன்றைய காலகட்டங்களில் என்னைக்குமே அதுதான் சிறந்தது. ஆனால் நடைமுறையில் கூடுதல் கவனம், குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இடங்களில் லீகல் மற்றும் இல்லீகல் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இதுல செவ்வாய்ங்கிறதே ஒரு டான் பிளானட், அது இருக்கக்கூடிய சாட்டனுடைய வீடு ஒரு டான் பிளானட். அப்போ உங்களுடைய எதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை மிரட்டுவார், உங்களை உருட்டுவார், அதாவது உங்களுடைய நிம்மதியை கொலாப்ஸ் செய்து விடுவார். நம்ம எதற்காக சம்பாதிச்சோம், இப்படி சம்பாதிச்சு இவ்வளவு தோல்வியையும் இவ்வளவு அவமானத்தையும் அடையாமல் ஒரு சராசரியாவே இருந்திருக்கலாமே, இந்த ஒரு ரிஸ்க் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கூடுதலான டென்ஷனை ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு சிலருக்கு நடக்காமல் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு. இது யாருக்கு நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய லக்னமானது, இப்ப நான் சொன்னது குறிப்பா மிதுன ராசியையும் கும்பராசியையும் மையமாக வைத்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதே செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரம் கும்பத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு 26வது நட்சத்திரமா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிறது முறையா வரும். இதே துளாராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக முறையாக உத்திராடம் திருவோணம் அவிட்டம் வரும். அப்போ 17வது நட்சத்திரத்துக்குத்தான் கூடுதல் தோல்வி, கூடுதல் அவமானம். துலாத்துக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது நிஷ்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வந்தாலும் ஒரே வார்த்தையில என்ன சொல்றாங்க ஜோதிடத்தில், செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தால் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது 12ஆம் வீடுங்கிறதுனால செலவை குறிகாட்டுகிறது. குறிப்பாக லைஃப் பார்ட்னருக்காகவும் பிசினஸுக்காகவும் சகோதரருக்காகவும் கடனுக்காகவும் கூடுதலான செலவு. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, துலாத்துக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கும்பத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது, மிதனத்துக்கு குரு பார்வை இல்லை. இப்போ இதுல யாருக்கு பாதிப்பு கம்மின்னா, ஒருவேளை உங்களுடைய லக்னமானது மீனம் மேஷம் விருச்சிகம், இந்த பக்கத்துல கடகம் சிம்மம் தனுர் இந்த லக்னங்களாக இருந்தால் பாதிப்பின் அளவு கொஞ்சம் குறைவு. உங்களுடைய லக்னமானது ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பமாக இருந்தால் பாதிப்பு கூடுதல். ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த 8ஆம் இடம், மிதுனத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமனையில் ராகு இருந்து செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்தாலோ, இல்லது அங்கு சனி இருந்து செவ்வாய் சனியுடன் சேர்ந்தாலோ பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இதுல மிதுனராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்னா, இது காலகட்டங்கள்ல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பயணத்தினால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா வெளிநாட்டு பயணமாக இருந்தால் முடிந்தவரை பிப்ரவரி மாதம் 21 தேதி வரைக்கும் நீங்கள் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போறோம். இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் சொல்லலாம்? பொதுவாகவே இப்போ நான் சொன்ன மாதிரி மிருகசிஷ நட்சத்திரம் திருவாதிரை இல்லைன்னா ராகுவோடைய நட்சத்திரமான சுவாதி சதயம் வரக்கூடிய நாட்கள்ல இவர்கள் மகான்கள் வழிபாடு செய்வது, முருகன் வழிபாடு செய்வது, இந்த நட்சத்திரங்கள்ல சஷ்டி திதி வந்தாலோ இல்லை அமாவாசை பௌர்ணமி வந்தாலோ முருகனை வழிபாடு செய்வது இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். பிரதானமான முருகன் கோயில்களில் போய் நீங்கள் அர்ச்சனை இல்லைன்னா அபிஷேகம் அன்னதானம் செய்வது. இப்போ உங்கள் நட்சத்திரம் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால்
குறிப்பா நீங்க குருவோடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல முருகன் வழிபாடு செய்வது, இல்லைன்னா மகான்கள் வழிபாடு செய்வது, சித்தர்கள் வழிபாடு செய்வது, ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீரியத்தை வெகுவாக குறைக்கும். இதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசம் இல்ல விசாகம் இல்ல பூரட்டாதியாக இருந்தால் உங்களுடைய அடுத்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சாட்டானுடைய அனுஷம், பூசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் முருகன் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, நரசிம்மர் வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். இருந்தாலும் இப்போலேருந்தே கூடுதல் கவனம். புது வாடிக்கையாளர் வரார் அப்படின்னா அவர்களை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா? அவர் உண்மையாகவே வாடிக்கையாளரா இல்ல நம்மை சோதிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருமானம் ஒரு 50 ரூபா 100 ரூபா குறைவாக இருந்தாலும் இது காலகட்டங்களில் கொஞ்சம் சேஃபாக, ரொம்பவும் காஷியஸாக, ரொம்பவும் உஷாராக, விழிப்பாக இருந்து பயணிப்பது வெகுவாக உங்களது பிரச்சனைகளை கண்டிப்பாக குறைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ மிதுன ராசியில் சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம், பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில். அப்போ இது காலகட்டங்களில் உங்களுடைய கணவன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார். இப்போ இது காலகட்டங்களில் உங்களால் முடிந்தவளை மனதளவில் அவர்களுக்கு என்ன சப்போர்ட் செய்ய முடியுமோ நீங்கள் அதனை செய்வது புத்திசாலித்தனம். இப்போ இதே மிதுன ராசியில் சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்த நபர்கள், வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த செவ்வாய் குறிகாட்டக்கூடிய பிளட், ரத்தம், அப்போ யாருக்கெல்லாம் அந்த பிபி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதோ முடிந்தவரை இந்த காரமான உணவை தவிர்ப்பது, சாத்வீகமான உணவு எடுத்துக்கொள்வது, அந்த ஹெல்த் செக்கப் ரெகுலராக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். மிதுனராசி குழந்தைகளை நாம் எடுத்துக்கிட்டோம்னா இது காலகட்டங்களில் கொஞ்சம் கல்வியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே மிதுனராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் மகரத்தை விட்டு நகரும் வரை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு விமானத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ஏரோஸ்டஸுக்கு நம்மளை பிடிக்கிறதோ இல்லையோ நம்மை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அப்படியே சாஃப்டா ஸ்வீட்டா பயணித்தால் கண்டிப்பாக 75% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். ஒரு எதிரியை, ஒரு வம்பை, ஒரு வழக்கை நாம் உருவாக்க கூடாது. நமக்கு கவனக்குறைவில் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறை ஒத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக, தேவைப்படலைனாலும் அந்த தவறை இனி செய்யாமல் திருத்திக் கொள்வது உங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னியை ஸ்மூத்தாக மாற்றிவிடும். இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரம் திரிகோணத்தில் அமர்கிறதோ அந்தந்த ராசிகளுக்கு இதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. இப்போ மிதுன ராசிக்கு மட்டும் இந்த பதிவை நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறோம். ஏன்னா அவர்கள் இப்பொழுதிலிருந்து உஷாராக இருக்க வேண்டும் என்பதுதான். இதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 11 ராசிகளுக்கும் இதற்குண்டான பலன் வெகு சீக்கிரத்தில் நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உங்கள் நண்பர்களோ ஒரு உறவினர்களோ மிதுன ராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.